தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் பதிலுக்கு ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் தொழிற்சாலையில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொலைக்கு ட்ரம்ப் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி கூறியுள்ளார். அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்த ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வரும் தாக்குதல் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. ஈரான் மீது இன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மாபெரும் எண்ணெய் கிடங்கின் மீது இஸ்ரேல் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியது. இதனால் அந்த கிடங்கு தீப்பற்றி எரிந்து வரும் நிலையில் தகுந்த முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டு தீ பரவாமல் தடுக்கப்பட்டிருப்பதாக ஈரான் புரட்சிப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாக ஈரான் அரசு கூறியுள்ளது. இதேபோன்று தெஹ்ரானில் உள்ள 5 தொழிற்சாலைகளை வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. பெய்ரூட் நகரில் உள்ள விடுதி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததாக லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் 12 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதேபோன்று ஈரானின் ட்ரோன் தாக்குதலால் கடல் நீரை குடிநீராக்கும் தொழிற்சாலை பலத்த சேதமடைந்துள்ளதாக பஹ்ரைன் அரசு கூறியுள்ளது. 9வது நாளாக நீடிக்கும் இந்த போரில் முதல் முறையாக அரபு நாடுகளில் உள்ள ஆலையை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதல் காரணமாக குவைத்தில் உள்ள அரசு அலுவலக கட்டடம் பலத்த சேதமடைந்துள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் குவைத் அரசு கூறியுள்ளது. மேற்கு கரை மற்றும் ஜெருசலேம் மீது தாக்குதல் நடத்த முயன்ற ஈரானின் ஏவுகணைகளை இஸ்ரேல் இடைமறித்து அழித்தது. இதேபோன்று இஃபஹான் விமான நிலையத்தை தாக்கி F-14 ஜெட் விமானங்களையும் அழித்ததாக இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் 1332 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா சபைக்கான ஈரானின் நிரந்தர தூதர் அமீர் சயீத் இர்வானி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் உச்ச தலைவர் கமேனியை கொலை செய்த ட்ரம்பை சும்மாவிட மாட்டேன் என்று கூறியுள்ள ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி அமெரிக்க ராணுவ வீரர்கள் சிலர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் கமேனி போரில் கொல்லப்பட்ட நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்காக அந்நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் தலைமைத்துவத்திற்கு நிர்வாக குழு கூடுகிறது. இந்நிலையில் கமேனி வாரிசாக வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.